ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் டு கேரி ஃபார் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 3 இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிஓ ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் இந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா யூ ஓன்ட் பி அலோவ்ட் டு ரைட் தி எக்ஸாம். ஓகேவா? ஸோ இந்த என்ன இம்பார்ட்டண்ட்டான 3 திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? கால் லெட்டர் இல்லை அப்படின்னா அட்மிட் கார்டு. ஓகேவா? ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் கால் லெட்டரை வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பிரிண்டட் காப்பியை நம்ம எடுத்துக்கணும். அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் இஸ் மேண்டேட்ரி. நம்ம என்ன ஃபோட்டோவில் அப்ளை பண்ணியிருக்கிறோமோ அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதே இதை நம்ம கையிலையும் ஒரு ஃபோட்டோ காப்பி கையில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஐடி ப்ரூஃப். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட கால் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நம்மளோட ஃபோட்டோ காப்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட ஃபோட்டோ காப்பி. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஓகேவா? ஐடி ப்ரூஃப் வந்து நமக்கு தேவை, ஒரிஜினலும் தேவை, அதே மாதிரி நமக்கு ஜெராக்ஸும் தேவை. சரிங்களா? ரெண்டையுமே என்ன செஞ்சுக்கணும், நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஃபோட்டோக்கு அடிஷ்னல் ஃபோட்டோ காப்பி கையில் வச்சுக்கிட்டா கூட பிரச்சனை இல்லை, பட் கம்மியாக அங்கே போயிடக்கூடாது. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி கார்டு, நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபோட்டோ இருக்கக்கூடியதை வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம கேரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கேரி யுவர் ஆதார் கார்டு, இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு கூட வச்சுக்கலாம். அந்த ஆதார் கார்டு வந்து பிரிண்டடாக வச்சுருக்கணும் கையில். ஓட்டர் ஐடி வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம், பேன் கார்டை கையில் வச்சுக்கலாம், இல்லைனா டிரைவிங் லைசன்ஸை கையில் வச்சுக்கலாம். ஓகேவா? இதை தாண்டி ஏதாவது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இஷ்யூ பண்ணதாக இருந்துச்சுன்னா இஃப் இட் இஸ் வேலிட் ஃபார் ஐடி ப்ரூஃப் அப்படின்னா யூ கேன் கேரி தட் டூ. அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா அப்ளிகேஷனில் உங்களோட நேம் என்ன ஸ்பெல்லிங்கில் இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களோட ஐடி ப்ரூஃப்லையும் இருக்கணும். ரெண்டுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா யூ வில் பி டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நின்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐடி ப்ரூஃபை கரெக்டாக நம்ம மேட்சிங்காக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹசில் ஃப்ரீயாக நம்ம உள்ளே போய்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்களோ எக்ஸாம் டைமில் அதோட ஃபோட்டோ காப்பி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த எக்ஸாம் சென்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக 3 காப்பீஸ் நீங்கள் கையில் வச்சுக்கிறது இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ என்னெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸோட கால் லெட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரிஜினல் காப்பியும் வேணும், ஜெராக்ஸ் காப்பியும் வேணும், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடிஷ்னலாக 3 கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நம்மளோட கால் லெட்டர். ஓகேவா? ப்ரிலிம்ஸோட கால் லெட்டர் யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் தி ஐபிபிஎஸ் பிஓ வெப்சைட். ஓகேவா? ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் வந்து நீங்கள் இந்த பிஓ ப்ரிலிம்ஸ் கால் லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபோட்டோ காப்பி ஆஃப் யோர்ஸ் யூ ஷுட் கேரி மினிமம் ஆஃப் 3 ஃபோட்டோ காப்பீஸ். எனாஃபாக எடுத்துகிட்டு போகிறது தப்பு கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் காப்பி ஆஃப் எனி வேலிட் ஐடி ப்ரூஃப். இந்த ஐடி ப்ரூஃபில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களோட நேம் ரெண்டுலேயுமே மேட்ச் ஆகியிருந்துருக்கணும். கால் லெட்டர்லையும் உங்களோட ப்ரூஃபில் இருக்கக்கூடிய அந்த நேமோட ஸ்பெல்லிங்கும் எனக்கு மேட்ச் ஆகிருக்கணும். அது மாதிரி ஃபோட்டோ காப்பி இந்த கால் லெட்டரில் இருக்கக்கூடிய அப்லோட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ காப்பி தான் என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் கையில் வச்சுருந்துருக்கணும். ஸோ ஒன்ஸ் யூ அப்லோடட் ஆன் தி டைம் ஆஃப் அப்ளிகேஷன் அதையும் கையில் வச்சுக்கிற ஃபோட்டோ காப்பியும் எனக்கு மேட்ச் ஆகிருந்துருக்கணும். சரிங்களா? தீஸ் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ கீப் இன் யுவர் மைண்ட் வைல் கோயிங் ஃபார் தி பிஓ எக்ஸாமினேஷன். பிஓ அப்படிங்கிறப்போ நமக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ கொண்டு போகிற டாக்குமெண்ட்ஸை வந்து கிளியராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில இஷ்யூஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.